SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. வெள்ள நிவாரண பணிகளை வைத்து திமுக அரசு மீது குற்றஞ்சாட்டிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அமைச்சர் சேகர்பாபு விமர்சனம் செய்ததையும் அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது அளித்திருக்கும் பதிலையும் பார்க்கலாம். இங்கே உள்ள திராவிட மாடல் திண்டாடும் மாடலாக மாறி போய்விட்டது. நான் நேரடியாகவே முதலமைச்சரிடம் கேட்கிறேன். 18ஆம் தேதி இங்கே மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை முதல்வர் சந்திக்க வேண்டுமா, இல்லை என்றால் மக்களோடு முதல்வர் என்று கோயம்புத்தூரில் நிகழ்ச்சி நடத்த வேண்டுமா? அதற்கு அடுத்த நாளும் வரல. பாண்டிச்சேரியோட கவர்னர் வேலையை அந்த அம்மா பார்க்க சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக மாற வேணாம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு இருக்கிற பணியை அவங்க பார்க்க சொல்லுங்க. அவங்களோட எதிர்கால திட்டம் தமிழகத்தில் எங்கேயாவது நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடணும்ட்டு. நிச்சயமா எங்க போட்டிட்டாலும் ஏற்கனவே தமிழக மக்கள் அவங்களுக்கு தோல்வியை தான் பரிசாக கொடுத்துருக்காங்க. மீண்டும் தோல்வியைத்தான் பரிசாக தருவார்கள். ஆகவே பாண்டிச்சேரிக்கு உண்டான கவர்னர் அந்த பொறுப்பிற்கு உண்டான பணிகளை அவர் மேற்கொண்டால் நல்லது. நான் இதை சொன்ன உடனே அண்ணன் சேகர் பாபு உடனே தமிழிசை போட்டி போடுறதுக்கு தான் நான் தூத்துக்குடியில இது மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஓட்டு போட்டி தானா? அதுக்கு மேல சிந்திக்கவே மாட்டீங்களா? நான் உண்மையான மனிதாபிமான உணர்வோடு என்னோட சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் வந்தேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, எங்க வந்தாலும் விரட்டி அடிப்பாங்களாம். அதாவது உங்களுக்கு மக்களை பத்தி இப்ப கவலை இல்ல, நாங்க ஏன் வந்தோம் தான் கவலை. SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.